பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து OS ஆகட்டும், இந்த சிங்கிள் ஸ்பீக்கர் ஆகட்டும், 33 வாட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் ஆகட்டும், IP64 ஆகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையான விஷயம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம் தான். இதெல்லாம் கொடுத்துருந்தாக்கா இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்திருக்கும், கொஞ்சம் அட்வான்ஸான ஃபோன் வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா வகையிலும் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு சின்ன விஷயங்கள்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் கை வச்சிங்கன்னாக்கா என்ன பண்ணுறது உங்களுக்கு? CMF Phone 1க்கு அப்புறம் வந்து இந்த CMF Phone 2 Pro வந்து லான்ச் பண்ணிருக்காங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து CMFனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நத்திங் ஒரு சப் பிராண்ட் வந்து CMF Phone. CMF Phoneோட ரெண்டாவது ஃபோன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த CMF Phone 2 Pro பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 120,000 வந்து செல் பண்றாங்க. பேஸ் வேரியன்ட் ஆகட்டும், ஹையர் வேரியன்ட் கூட 120,000 செல் பண்றாங்க. உங்களுக்கு வந்து 120,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெலிபோர்ட் லென்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க சொல்லலாம். இந்த CMF 2 Pro மூலமா ஒரு 2x வரைக்கும் ஆப்டிங் ஜூமிங் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கு. அதே வகையில பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட் வேல்யூபிளா இருக்குமா இருக்காதான்னு தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெட் பட்டன் அது ஒரு வாட்டி வந்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ ரெகுலரா வந்து உங்களுக்கு சேரும். தாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி இந்த ஃபோனோட பாக்ஸ் பத்தி பார்த்தலாம். இந்த ஃபோனோட பாக்ஸ் பார்த்துக்க ஜஸ்ட் நத்திங்கோட ப்ரோட்டோகால் இருக்குன்னு சொல்லலாம். இந்த மேல இருக்கிற டெக்ஸ்ட் ஆகட்டும், இந்த கலர் வேரியன்ட் ஆகட்டும் பார்த்து வந்து நத்திங் ஃபோனோட ப்ரோட்டோகால் இருக்குன்னு சொல்லலாம். குளோபல் வேரியன்ட்டோட இந்தியன் வேரியன்ட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ்னே சொல்லலாம். ஏன்னா வந்து குளோபல் வேரியன்ட்ல சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுக்கல, ஆனா இந்தியன் வேரியன்ட் மட்டும் சார்ஜிங் அடாப்டர் கொடுக்கறாங்கன்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான விஷயம் இல்ல. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். எல்லா வகையிலும் கூட நத்திங் ஃபோன்லயே பாத்தீங்கன்னா சார்ஜரோட வந்து இந்த சீரிஸ் மூலமா தான். இந்த பாக்ஸ்க்குள்ள அப்படி என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு CMF Phone 2 Pro டிவைஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேஸ் கொடுக்குறாங்க, டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்டேஷன் டெம்பரேச்சர் கொடுக்குறாங்க. கூட பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜர் கொடுக்குறாங்க. கூட வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த ஃபோன்ல இதுதான் வந்து இந்த பாக்ஸ்ல இருக்கிற ஐட்டம்ஸ். வேற எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல இருக்கிற ஐட்டம்ஸ் சொல்லலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எதுக்காக பெஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த பிரைஸ் செக்மெண்ட் டிசைன் வைஸா பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான டிசைன் சொல்லலாம். CMF Phone 1க்கு அப்புறம் வந்து CMF Phone 2 பொறுத்த வரைக்கும் சேம் லைனப் எல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கேமரா தான் ஆட் பண்ணிருக்காங்க டிசைன் வைஸா. எந்த விதமான சேஞ்சும் கிடையாது இந்த ஃபோன்ல பொறுத்த வரைக்கும். CMF Phone 1 பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பேக் பேனல் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேக் பேனல் செஞ்சு கிடையாது. நீங்க வந்து பேக் பேனல் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஆனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணி நீங்க எக்ஸ்ட்ரா ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து அந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸா வந்து பார்த்துமே அட்ராக்டிவா பிரீமியமா இருக்கு. மொத்தம் 4 கலர் ஆப்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. பிளாஸ்டிக் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்றாங்க. பிளாஸ்டிக் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டாலிக் ஃபீல் கிடைக்கும். பேக் வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பார்த்துமே அட்ராக்டிவா பிரீமியமா இருக்கு. கையில் ஹோல்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிச்லி கொடுக்கணும்னு சொல்லலாம் இந்த CMF Phone 2 Pro பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சொல்லலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சொல்லலாம். 120 இந்த ஃபோன்ல பார்க்க முடியும். 3000 nits வரைக்கும் ஹையஸ்ட் பிக்மெண்ட்ஸும் 1400 nits வரைக்கும் வந்து ஹையஸ்ட் பிரைட்னஸ் மோட் இந்த ஃபோன் வந்து எதிர்பார்க்க முடியும். பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷனும் இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூபிளான டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட் கிடைக்கும். ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் கூட. இந்த டிஸ்பிளேவோட பேஸ் சைஸ் கூட சிமெட்ரிக்கலா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பேஸ் சைஸ் கொஞ்சம் திக்கா இருந்தா கூட இந்த பார்த்து ரொம்ப சிமெட்ரிக்கலா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா CMF Phoneல யூஸ் பண்ண சேம் ப்ராசஸ் தான் வந்து 230 இந்த வாட்டி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். CMF Phoneல Dimensity 7300 இதுல பாத்தீங்கன்னா வந்து Dimensity 7300 Pro. அதுக்கும் இதுக்கும் வந்து எந்த விதமான டிஃபரண்ட் இல்ல, சேமா தான் ஃபார்ம் பண்ணும். இது பாத்தீங்கன்னா 8 கோர் ப்ராசஸர் 2.5 GHz வரைக்கும் நமக்கு டைப்ல வந்து எதிர்பார்க்கலாம். மாடு சிப் தான் யூஸ் பண்ணுவாங்க. TSMC ஒரு 4 nanometer ப்ராசஸர். BGMI பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 120 fps வந்து சப்போர்ட் பண்ணும். ஆனா வந்து நீங்க 120 fps வந்து ப்ளே பண்றப்போ கொஞ்சம் லாகிங் இஷ்யூ கண்டிப்பா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நீங்க 60 ல இருந்து 90 fps வந்து ப்ளே பண்ணுங்க, ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் கூட வந்து RAM வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து DDR4X RAM வெர்ஷன் UFS 2.2 சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் 3.1 கொடுத்திருக்கலாம். அபவுட் 20,000 வந்து உங்களுக்கு DDR4X RAM வெர்ஷன் UFS 2.2 சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஓகே தான், ஒன்றும் பெட்டரா ஃபார்ம் பண்ணும் என்ன பொறுத்த வரைக்கும். Android 15 வந்து லான்ச் பண்றாங்க. மேக்ஸிமம் வந்து 3 இயர்ஸ்க்கான வாய்ஸ் அப்டேட்டும் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறாங்க. நத்திங் ஃபோன் 3 சீரிஸ்ல எது கொடுத்தாங்களோ அதே தான் இதுலயும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எந்த விதமான டிஃபரெண்ட்டும் இல்லை. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். வந்து நிறைய பேர் பேசப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு டெலிபோர்ட் லென்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து 2x ஒரு ஆப்டிவ் ஜூம் பண்ணிக்கலாம். ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட் டெலிபோர்ட் லென்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். நத்திங் ஃபோன் 3 யூஸ் பண்ண சேம் கேமரா செட்டப் தான் இதுல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிளும் 50 மெகாபிக்சல் வரைக்கும் டெலிபோர்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்க 2x வரைக்கும் ஆப்டிவ் ஜூமிங் இந்த ஃபோன்ல மூலம் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பர்ஃபெக்டான கேமரா அட்வான்ஸ் சொல்லலாம் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும். நீங்க 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ல
இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேமரா ஆக்சசரிஸ் என்னன்னா இந்த ஃபிஷ் ஆகட்டும் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து பேக் பேனில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபிஷ் ஆகட்டும் இந்த மேக்ரோ லென்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே வந்து எக்ஸ்ட்ரா வந்து பை பண்ணுற மாதிரி அதில் பாக்ஸில் வராது, நீங்கள் எக்ஸ்ட்ரா பை பண்ணுற மாதிரி இருக்கும். கேமரா குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். மேக்ரோ லென்ஸ் ஃபோட்டோகிராஃபிலும் பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியும். நான் பார்க்குற வகையில் பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டி கொடுக்குன்னு சொல்லலாம். இந்த லென்ஸ் மூலிமா பார்த்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் சூப்பராகவே இருக்கு இந்த அஞ்சு பொறுத்த வரைக்கும் இந்த மேக்ரோ லென்ஸ் மூலிமா. நெக்ஸ்ட் வந்து 60 மெகா பிக்சல் வரைக்கும் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டராக ஃபார்ம் பண்ணும் என்ன பொறுத்த வரைக்கும் கூட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஃபோனோட பேட்டரி விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33 வாட்க்கான ஃபாஸ்டிங் சப்போர்ட் இந்த ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து SSL கீ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்காட்டும் அப்புறம் வந்து சில வாய்ஸ் நோட் எடுக்கலாம் ஆகட்டும் இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும். ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். இந்த SSL கீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெட்டராக யூஸ் ஆகும் எல்லாத்துலையும் கூட. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மெமரி கார்டு மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஓவராலாக வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நத்திங் வாய்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் அப்புறம் வந்து ஒரு கிளீனான ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த நத்திங் ஃபோனில் மட்டும் தான் கிடைக்கும். வேற எந்த ஃபோன்லையும் கிடைக்காது. போட் வாஸ் ஃப்ரீ. எந்த விதமான ஆட்ஸும் இல்லாமல் எந்த விதமான போட் வாஸும் இல்லாமல் ஒரு கிளீனான ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த நத்திங் வாய்ஸ் மூலமாக கிடைக்கும். அந்த வாய்ஸ் வந்து இந்த ஃபோனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும். இதுக்காக இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஓஎஸும் கிடையாது. மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும் ஓஎஸ் வந்து சப்போர்ட் இல்லை. இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் ஓஎஸ் சப்போர்ட்டும் இல்லை. ஜஸ்ட் வந்து சிங்கிள் ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. டூயல் செல் ஸ்பெக் வந்து கொடுத்தாக்க உனக்கு ப்ரீமியமாக இருந்திருக்கும். சிங்கிள் ஸ்பெக்கிலே கூட நீங்கள் வந்து 150% வரைக்கும் நீங்கள் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணாலும் வந்து அந்த வந்து குவாலிட்டியாக இருக்காது. பேஸ்லாம் வந்து இருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கூட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் NFS கிடையாது. 33 வாட்க்கான ஃபாஸ்டிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு 45 வாட் அப்புறம் ஒரு 50 வாட் கொடுத்தா கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஜஸ்ட் 33 வாட்க்கான ஃபாஸ்டிங் அடாப்டர்ன்றது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும் சொல்லும் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓஎஸ் ஆகட்டும் இந்த சிங்கிள் ஸ்பீக்கர் ஆகட்டும் 33 வாட்க்கான ஃபாஸ்டிங் அடாப்டர் ஆகட்டும் IP64 ஆகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமான விஷயம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம் தான். இதெல்லாம் கொடுத்துருந்தாக்கா இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்திருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸான ஃபோன் வந்திருக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து எல்லா வகையிலும் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு சின்ன விஷயங்கள்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் கை வச்சிங்கன்னாக்கா என்ன பண்ணுறது உங்களை. நீங்கள் டிஸ்பிளே வைஸும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்க. ப்ராசஸ் வைஸாகவும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ரீசனபிளாக இருக்குது. அது கேமரா வைஸும் சூப்பராக கொடுத்துருக்கீங்க. பேட்டரி வைஸாகவும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். எல்லா வகையிலும் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு ஏன்டா இதெல்லாம் முகம் பண்ணி வச்சிருக்கீங்க. இதே பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் ஃபோன் வாங்கலாமா வாங்கக்கூடாது அப்படிங்கிறப்போ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் ஒரு பெஸ்ட்டான பிரைட்டான டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் கிடைக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ரீசனபிளான ப்ராசர் ஒரு சூப்பரான கேமரா செட்டப் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் டிசைன் வைஸ் ஆகட்டும் இந்த வாட்டி வந்து சார்ஜர் கொடுக்குறாங்க பாக்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் சவுண்டுக்காக எதிர்பார்க்குறீங்க இல்லை அதிகமான பர்ஃபார்மன்ஸ்க்காக எதிர்பார்க்குறீங்க அதுக்கப்புறம் வந்து IP68 ரேட்டிங் அப்புறம் நேஷனல் ரேட்டிங் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ ஓஎஸோட கேமரா எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்த ஃபோன் வந்து பண்ணிட்டு வேற ஃபோன் ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓவரால் வந்து ரீசனபிளாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கிளீனான ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் மட்டும் தான் கிடைக்கும். வேற எந்த ஃபோனும் கிடைக்காது. I think OS ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எந்த விதமான ஆட்ஸும் இல்லாமல் எந்த விதமான போட்ஸும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் மறக்காம கீழே பட் அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம போகிற வீடியோ ப்ளஸ் தரும். பை பை.